இந்திய அரசியலிலும் நீதித்துறையிலும் இதுவரை நிகழாத ஒரு அற்புதமான நிகழ்வு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் ஒரு வழக்கறிஞராக கருப்பு கோட் அணிந்து உச்ச நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி தனது மாநில மக்களின் உரிமைகளுக்காக வாதாடி இருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் மம்தா பானர்ஜி தனது வாதங்களை மிகச்சிறப்பாக முன்வைத்தார். ஒரு சிட்டிங் சிஎம் உச்ச நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடுவது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள், நீதி கதவுகளுக்கு பின்னால் அழுது கொண்டிருக்கிறது. நான் ஒரு மாநிலத்தின் முதல்வராக அல்ல, இந்த நாட்டின் சாதாரண குடிமகளாக மக்களின் உரிமைகளுக்காக இங்கே நிற்கிறேன். தயவு செய்து ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்று மம்தா பானர்ஜி உணர்ச்சி வசமாக நினைத்து பேசினார். Process is only for deletion, not for inclusion. வாக்காளர் பட்டியலிலிருந்து சுமார் 58 லட்சம் பெயர்கள் முறையற்ற முறையில் நீக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையத்தை அவர் குற்றம் சாட்டினார். மற்ற மாநிலங்களில் இல்லாத நடைமுறைகள் ஏன் மேற்கு வங்கத்தில் மட்டும், தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தை மட்டும் ஏன் குறிவைத்து தாக்குகிறது என்று பகிரங்கமாக தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் வாட்ஸ்அப் மூலம் அறிவுறுத்தல்களை வழங்கி வருவதாக கூறி அதை வாட்ஸ்அப் ஆணையம், வாட்ஸ்அப் கமிஷன் என்று விமர்சனம் செய்தார். மம்தாவின் வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு என்று சொல்லியிருக்கார். மேற்கு வங்கத்தில் மட்டும் ஏன் மைக்ரோ அப்சர்வர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதி நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் சிறப்பு தீவிர திருத்தம் SIR நடைமுறைக்கு எதிராக இந்த சட்ட போராட்டம் தொடுக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் மற்றும் லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டதை எதிர்த்து மம்தா பானர்ஜி இந்த துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறார். மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சட்டக்கல்லூரியில் படித்த ஒரு வழக்கறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கடந்த 2003ஆம் ஆண்டு கடைசியாக வழக்கறிஞராக வாதம் புரிந்தார். 23 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் நேற்றைய தினம்தான் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கிறார். மம்தா பானர்ஜியின் சட்ட போராட்டம் வெல்லட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.